கிட்டத்தட்ட தியாகராஜன் மாமா ஓய்வு பெற்ற காலம் தொடங்கியதிலிருந்தே அவரது நினைவுகளிலிருந்து உதிரத் தொடங்கிவிட்டேன். தியாகராஜன் மாமா அப்பாவுடன் பணியாற்றிய அலுவலகத் தோழர். பணியில் காட்டிய அப்பாவின் மொத்த மெத்தனங்களையும் உயர் அதிகாரிகளுக்கு தெரியா வண்ணம் சரி செய்த தோழமையின் பிசிராந்தையார். அம்மாவும் கூட தியாகராஜன் மாமாவை அண்ணன் என்றே அழைப்பார். அவர் எங்களுக்கான மாமாவாக ஆன கதை இப்படியாகத்தான் தொடங்கிற்று. மது அருந்தி முறுக்கிக் கொண்டு வீடு வரா அப்பாவின் இரவுகளில் பதபதைக்கும் அம்மாவிற்கு அவரே அப்பாவின் மீட்பர். பணியாற்றும் காலத்திலேயே அப்பா மரணமுற்றது அவருக்கான இழப்புகளில் மிக முக்கியமானது. பல வருடங்களுக்கு பின் ஒரு நிகழ்ச்சி அரங்கில் தளர்ச்சி சகிதம் கண்ட தியாகராஜன் மாமாவை மாமா என்றழைத்தேன். நினைவு தடுமாற்றம் அவருக்கு. மாமா, நான் சச்சிதானந்தம் பையன் என்று சொல்ல அத்தனை நெகிழ்ச்சி. பல கட்ட நல விசாரிப்புகளுக்கு பிறகு ஆத்ம திருப்தியுடன் தியாகராஜன் மாமா விடைபெற எனக்கும் அத்தனை மகிழ்ச்சி. தியாகராஜன் மாமாவால்தான் எனக்குள் வெகுகாலம் புழக்கத்தில் அல்லாத நான் சச்சிதானந்தம் மகன் என்பதனை என்னால் சொல்ல முடிந்தது.